நிறைய பேர் இந்த சக்சஸ் அப்படின்றதே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப எதை எடுத்தாலும் நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தோத்துடுறேன், வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த தோல்வியில இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க குருஜி? தோல்வி முதல்ல இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. வாழ்க்கையில் முன்னேறவன் நம்மளால் முடியலை, செய்ய முடியல, என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல, இந்த முடியலன்ற வார்த்தை, எனக்கு செய்ய தெரியாதுன்ற வார்த்தை, இதெல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் மறந்துடணும். எவ்வளோ உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவாக நீங்கள் உங்களை சுற்றி பேசுகிறீங்களோ அதுதான் உங்களோட எண்ணமாக மாறும், அதுதான் உங்களோட செயல்பாடாக மாறும், அதுதான் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே எல்லாமே உண்டுமா, சராசரி தாம்மா. இப்படி உணவுலேருந்து காற்றுலேருந்து நீர்லேருந்து எல்லாமே இயற்கை தான். ஆனால் அதில் யார் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உச்சத்துக்கு போயிடுறாங்க. யார் வாழ்க்கையை உண்மையில நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆயிடுறாங்க. குருவே மகான் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ரொம்ப தோல்வியில துவண்டு இருக்கிறவங்க கூட இந்த பதிவை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப உற்சாகத்துல வெற்றியை நோக்கி போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு உங்களோட ஸ்பீச். இன்னைக்கு தோல்வியை பத்தின ஒரு டாபிக் தான். என்னன்னா நிறைய பேர் இந்த சக்சஸ் அப்படின்றதே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப எதை எடுத்தாலும் நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தோத்துடுறேன், வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த தோல்வியில இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க குருஜி? மகாவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தோல்வி முதல்ல இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. வாழ்க்கையில் முன்னேறவன் நம்மளால் முடியலை, செய்ய முடியல, என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல, இந்த முடியலன்ற வார்த்தை, எனக்கு செய்ய தெரியாதுன்ற வார்த்தை, இதெல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் மறந்துடணும். எது வேணாலும் முடியும், எது வேணாலும் செஞ்சிடலாம், ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துடலாம். எவ்வளோ உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவாக நீங்கள் உங்களை சுற்றி பேசுகிறீங்களோ அதுதான் உங்களோட எண்ணமாக மாறும், அதுதான் உங்களோட செயல்பாடாக மாறும், அதுதான் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போகும். வாழ்க்கையில் எல்லாமே சொல்லுவாங்க, இந்த தோல்வி எல்லாமே வரும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இயற்கையாக தோக்குறது வேற, நம்மளா பின்வாங்கிறது வேற. எப்படி இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போயிட்டு ஒரு இயற்கையாக நீங்கள் தோத்துறீங்கன்னா கூட இப்போ இன்றைக்குமே ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருக்குமே எல்லாமே உண்டுமா, சராசரி தாம்மா. இப்படி உணவுலேருந்து காற்றுலேருந்து நீர்லேருந்து எல்லாமே இயற்கை தான். ஆனால் அதில் யார் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க உச்சத்துக்கு போயிடுறாங்க. யார் வாழ்க்கையை உண்மையில நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆயிடுறாங்க. இவ்வளோதான் விஷயமே. நான் இன்னும் நிறைய பேசலாம், பட் இருந்தாலும் நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல வாழ்க்கையில் நீங்கள் இந்த தோல்விக்கு போகக்கூடாது, ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே முதல்ல செதுக்கணும். முதல்ல உங்களை நீங்கள் தூய்மையாக்கணும், உங்களை நீங்கள் வளமாக்கணும், உங்களை பார்த்தாலே எதிராளி பயப்படணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்கு யார் முதல்ல மாற்றணும்? சுற்றி இருக்கவங்களை மாற்றுறதுக்கு நம்ம வேலை கிடையாது. முதல்ல நீங்கள் உங்களை மாற்றுங்க. நெகட்டிவ் எல்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவ் மட்டும் கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு இது ஒன்று செய்யுங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம தோக்கவே கூடாது, நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். விளையாடும் போதும் நான் தானே ஜெயிப்பேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரணும். ஒரு மலை ஏறும்போது என்னால் ஏற முடியும்டா, ஒரு வீடு கட்டும் போது என்னால் கட்டி முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஒரு வண்டி வாங்கும்போது டியூ கட்ட முடியுமான்னு கேட்பான், முடியும், பார்த்துக்கலாம், முடியும். அது மாதிரி ஒரு கார் வாங்க சில பேர் சொல்லுவாங்க, ஏன் கார் வாங்குற, எதுக்கு லோன்லாம் வாங்குற, காசு கொடுத்து வாங்குறேன்னு. என்னால் கட்ட முடியும், அந்த கான்ஃபிடென்ட். அதுக்குன்னு கடன் வாங்க சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி எது சொன்னாலும் முடியும். என் பாவில் ஆரம்பமாக கல்யாணம் பண்ணுறேன், சிம்பிளாக பண்ண வேண்டியதானேம்மா, முடியும். ஸோ எவ்வளோ நீங்கள் உங்களை முடியும் இருவல் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த முடியுன்ற நம்பிக்கை உங்கள் மேலேயும் உங்களை படைத்த சிவன் மேலேயும் உங்களை படைத்த இறைவன் கிட்ட தான் இருக்கணுமே தவிர நார்மலாக மனுஷங்க பண்ணி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் தம்பிக்கிட்ட கேட்டிருக்கேன், அவன் ஹெல்ப் பண்ணுவான், பண்ணிடலாம். அண்ணன்கிட்ட கேட்டிருக்கேன், ஹெல்ப் பண்ணுவான், பண்ணிடலாம்னு இல்லை. உங்களால் முடியுமா அதை மட்டும் பண்ணுங்கள். உங்களால் முடியாத விஷயம் கூட முடியும் நீங்கள் யோசித்து ஒருத்தருக்கும் என்ன பார்த்தீங்களா, என்கரேஜ் பண்ணுறதுக்கு 2 பேர் தான் வருவான், டிஸ்கஸ் பண்ணுறது தான் நிறைய பேர் வருவான். இதெல்லாம் உனக்கு இது தேவையில்லாது, உனக்கு வராது, நீ ஏன் செய்கிற, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் உனக்கு முடியுமான்மா. அந்த இடத்துல நீங்கள் அவன் மூக்க உடைக்கிறன்ற சொல்லுவான். என்னால் முடியாது என்ன இருக்குது, என்னால் முடியும்டா அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் ஒன்றுத்துக்கு ஆகாத ஆளாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த முடிவு உங்களை ஜெயிக்க வச்சோம். இன்றைக்கும் நிறைய பசங்க பாருங்கள், நீட்டுனாலே பயப்படுறாங்க. ஆனால் அதே நீட்டில் பாஸ் பண்ணி டாக்டர் அவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்காங்க.
அப்போ முடியாது நினச்சிருந்தாங்கன்னா சில பேர் பாருங்களா ஃபர்ஸ்ட் மார்க் ஐயோ ஃபஸ்ட்டு மார்க்கில் என்னால் முடியாது, நான் செகண்ட் தேர்டுன்னு வரும். சொல்லும் போதே அவங்க வார்த்தையில் என்ன வாயில் என்ன வரும், ஃபஸ்ட்டு என்னால் முடியாது, செகண்ட் தேர்டு தான் முடியும்வாங்க. ஃபஸ்ட்டு எடுக்கிறோமோ இல்லையோ முடியும், நான் படிக்கணுன்ற கோல் வைங்க. அந்த இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் மூணுமே உங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்ட விஷயத்த கொடுப்பான். ஏன்னா அவனுக்குள்ளே அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்ஸு. நீங்கள் ஒரு ஃபீல்டில் இருப்பீங்க, சம்மந்தம்லாம் ஒரு ஃபீல்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்பிக்கை வைக்கணும், இறைவன் மேலே வைக்கணும். நம்மளால் முடியும், சேல்ஸ் பண்ணலாம், பார்த்துடலாம், செஞ்சு பார்ப்போம். எவ்வளோ நீங்கள் லைஃப்பில் முடியும் பண்ணிடலான்ற நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ லைஃப்பில் நீங்கள் இந்த சிம்பிள் தான், இந்த சிம்பிள் தான் ஜெயிக்கிற சிம்பிள், இது தோக்குற சிம்பிள். ஸோ இது ஜெயிக்கிற சிம்பிள் எப்போவுமே உங்களை சுற்றி இருக்கணும். உங்களை யார் பார்த்தாலும் ரைட்டு நீ சூப்பர்ரா, உன்னால் முடியும்டா, உன்னால் செய்கிறான்ற அவனை கூட வச்சுக்கிட்டு மற்றவனெல்லாம் தவறம் கட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. எவன் எது சொன்னாலும் காலை வாங்கிக்காதீங்க. ஏன்னா இங்கே வந்து முடியாதுன்னு சொல்கிறவங்க அதிகம், முடியும்னு சொல்கிறவங்க சில பேர் தான் இருக்காங்க. அந்த சில பேரில் நீங்கள் ஒருத்தராக இருங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து படித்ததுலேருந்து ஸ்கூலு, காலேஜு, வேலை, ஃபேமிலி, குழந்தைங்க, அடுத்தது பசங்களை படிக்க வைக்கிறது, அப்படியே நம்ம லைஃப் வந்து நம்மளுக்குன்னு ஒரு இந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம செஞ்சுட்டு நம்ம போய் சேர வேண்டியது தான். இதுதான் உண்மை. அப்படின்னும் போது ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோன்னு இல்லாமல் எதனா ஒன்று பண்ணணும். நீங்கள் நாட்டுக்காக பண்ணலாம் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்காக நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். அப்போ வீட்டுக்காக நீங்கள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணணுன்னா முதல்ல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம உட்கார சேர் இருக்கு இல்லையா, அந்த சேரில் 4 காலம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் உட்கார முடியும். அதில் ஒரு காலம் டம்மி ஆகிடுச்சுன்னா 3 காலில் உட்கார முடியுமா? முடியாது, கவுந்துரும். அப்போ யூஸே இல்லை. அப்போ என்ன, அது 4மே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த 4மே வந்து என்னென்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உங்களை சுற்றி இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இறைவனோட ஆற்றல் உங்கள் மேலே ஸ்ட்ராங்காக இருக்கும். யாரையும் நீங்கள் நம்பக்கூடாது, உங்களை மட்டுமே நீங்கள் முழுக்க நம்பிங்க. என்றைக்குமே உங்களை நீங்கள் சூழ்நிலையும் எந்த இடத்துல நீங்கள் உங்களை விட்டும் கொடுக்க மாட்டீங்க, தோற்றும் போக மாட்டீங்க. ஆனால் இன்னொருத்தர் நம்பி போனீங்கன்னா அவன் உங்களை விட்டும் கொடுத்துருவான், தோக்கும் வச்சுருவான். சொல்ல வர என்னென்ன, மாலிக் குருஜி உங்களுக்கு சொல்ல வர கருத்து என்னென்னா, நல்லா கேட்டுங்க, உங்களை நீங்கள் இதை மட்டும் தான் நம்பணும். இன்னொருத்தவங்களை நம்புகிறான் நம்பலை அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்னால் முடியும், என்னால் கட்ட முடியும், என்னால் செய்ய முடியும், என்னால் படிக்க முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் மிலிட்ரிக்கு போக முடியும், டாக்டராக முடியும், எது வேணாலும் முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருங்க. எப்படி வாழ்க்கையில் முன்னேறிங்க மட்டும் பாருங்கள். லேடிஸாக இருக்கீங்களா, வீட்டில் வருமானம் பத்தலையா, லேடிஸாக இருக்கீங்களா, உங்கள் ஹஸ்பண்டை சொல்லுங்கள் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவார், உனக்கு எது இதெல்லாம் நீ பாட்டுக்கு வீட்டு வேலையை பார்த்துட்டு உங்களால் முடியுன்ற நம்பிக்கை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா தைரியமாக இறங்குங்க. அந்த நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணுவார், ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. ஸோ இதுதான் சொல்ல வருது. நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் வச்சு பாருங்கள், ஒரு நாளாக நீங்கள் தோற்றுற மாட்டீங்க. ஏன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இங்கே தோக்குறவன் அதிகம், ஜெயிக்கிறவன் கம்மி. அந்த தோக்குற வரிசையில் நீங்கள் போகாதீங்க, ஜெயிக்கிற வரிசையில் இல்லைங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. மகா அவதார் பாபாஜி அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கும். தோல்வி அப்படின்றதே அந்த வார்த்தையே தவறு அப்படின்னு தோல்விக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கணமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க குருஜி இன்னைக்கு. கண்டிப்பா நிச்சயமா எல்லாருக்கும் வெற்றி மட்டுமே நிச்சயம் அப்படின்னு இந்த பதிவின் வாயிலாக தெரிஞ்சது. நன்றி. நன்றிம்மா.